ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் நம்ம எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போகிறோம். யாரெல்லாம் வரீங்களோ நேம் கொடுங்க. மிஸ் நான் வரேன் மிஸ். ஹே பொண்ணு நீ வரியா? பேர் கொடு மிஸ் கிட்ட, அப்பதான் உங்களை கூட்டிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தரா நேம் சொல்லுங்கம்மா. மிஸ் எம்கே அர்ச்சனா மிஸ். அடுத்ததுமா பிரகதீஸ்வரன். அடுத்துமா தனதரன். அவ்வளோதானா? மிஸ் நாங்கள் எல்லாருமே வீட்டில் போய் கேட்டுட்டு வரோம் மிஸ். ஓகேம்மா, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து சொல்லுங்க. ஓகே மிஸ். அம்மா 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 வெயிட் என்ன வெயிட் பேகு. என்னத்தா இப்போதான் ஸ்கூல்லேருந்து வரியா? என்ன இவ்வளோ டயர்டாக வர? வா டீ குடிப்போம். இந்தா சாப்பிடு வா. அம்மா கேசரி செஞ்சுங்களா? நல்லா டேஸ்டா இருக்கு. அம்மா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேம்மா. என்னடி சொல்லு. அது ஸ்கூல்ல இன்னைக்கு எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போறாங்கம்மா. நான் ஒரு 2 நாள் கூப்பிட்டு போறாங்கம்மா ஸ்கூல்ல இருந்து. நீங்க என்னை எப்படியாவது அனுப்பிச்சு விடுங்கம்மா. ப்ளீஸ்மா. அப்பாட்ட கேட்காம அனுப்ப முடியாது அர்ச்சனா. அப்பாட்ட நீங்க கேட்டீங்கன்னா வேணாமே சொல்லுவாங்க. என்னைக்கு விட்டுருக்காங்க என்னைய? அப்பா கிட்ட போங்கம்மா. அம்மா என் ஃப்ரெண்டு அபர்ணா, பிரகதீஸ்வரன், தனதரன், அப்புறம் என் ஃப்ரெண்டு ராஜாத்தி எல்லாரும் வராங்க தெரியுமா? நீங்கள் அவங்கெல்லாம் அவங்க வீட்டில எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. நீங்கள் மட்டும்தாம்மா அப்படி சொல்லிட்டு போங்கம்மா. நான் போயே ஆகணும். சரி பார்ப்போம். அப்பாட்ட சொல்லாம விட முடியாதுல, கொண்டே விடுவாரு அப்பா என்னைய. போங்க, நீங்க எனக்கு பேசவே பேசாதீங்கம்மா. போங்கம்மா. எனக்கு கேசரி வேணாம், ஒன்றும் வேணாம். வர வர இந்த பிள்ளை ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இவங்க அப்பாட்ட கேட்காம நான் எப்படி அனுப்புறது அவளை? ஒரு நாள் வெளுத்து வாங்க போறேன். ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. அர்ச்சனா சொல்லுங்கம்மா. அப்பா கிட்ட பேசினேன். அப்பா போயிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆமா, எப்ப காசு கொடுக்கணும்? அம்மா நாளைக்குமா. சரி, நாளைக்கு வந்து வாங்கிட்டு போ. ஜாலி. அம்மா தேங்க்ஸ்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி வீடு, நான் போய் வேலை பார்க்குறேன். நாளைக்கு நானு என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ஜாலியாக போவோம். அனிதா ஓகே சொல்லிட்டாங்களா? ஓகே சொல்லிட்டாங்கடி. எனக்கு காசும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீ வாங்கிட்டு வந்துட்டியா காசு? நான் வாங்கிட்டு வந்துட்டேன்டி. ஜாலி. 3 days இல்லடி, 2 days தாண்டி. ஜாலியா இருக்கும்ல? ஆமாடி. பிரகதீஸ்வரா நீ வரியா? நான் வரல. ஏண்டா? நீ வரேன் தானடா நான் வரேன்னு சொன்னேன். எங்க அம்மா வேணான்ட்டாங்க. தனதரை வரானா? நான் வரேன்ப்பா. பரவாயில்ல, தனதரனாவது வரான். அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டு எனக்கு. சரி பரவாயில்ல, ஜாலியாக நாங்கள் போவோம். நான் வரும்போது எங்கள் அம்மாவுக்கு வளையல் வாங்கிட்டு போவேன், அப்புறம் ஸ்வீட் வாங்கிட்டு போவேன். அங்கே கடற்கரையெல்லாம் இருக்காம்ல, அந்த கடையிலலாம் போய் நான் எல்லாமே வாங்கிட்டு போவேன். நிறைய காசு வாங்கிட்டு வருவேன். நீ வாங்கிட்டு வந்துடு, அப்போதான் நம்ம ஜாலியாக இருக்கலாம். அர்ச்சனா என்னை ரொம்ப வெறுப்பேத்தி பார்க்காத, நான் வரலன்னு. நீ வா, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன்டா. நீ வாடா தம்பி. சரி பார்ப்போம். வா, கண்டிப்பாக வரணும் சரியா? முதல்ல நீ பேசு. சரி, நான் உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். சொல்லு, ஆன்ட்டி கிட்ட சொல்லு, அர்ச்சனாவும் வரா கூட அப்படின்னு சொல்லு நீ. சரி நானும் பேசுகிறேன் சரியா? சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது உங்கள் அம்மாவை பார்த்து நான் பேசுகிறேன்டா. சரிடா. ஜாலி ஜாலி ஜாலி. அர்ச்சனா, ஸ்கூல் விட்டு வந்துட்டியா? வந்துட்டேம்மா. என்னம்மா? இங்கே வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்கம்மா. டீச்சரை விட்டு எங்கேயும் போகக்கூடாது டூருக்கு போனா. சரிம்மா. இப்போ எங்கேயும் தொலைஞ்சிடாம பத்திரமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க பேக்கில். சரிம்மா. நான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன். அம்மா நீங்கள் அதை பற்றியே பேசாதீங்கம்மா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக நாங்கள் போகிறதா இருக்கோம் தெரியுமா? நீங்கள் சும்மா இதையே சொல்லாதீங்க, பயமுறுத்தாதீங்க என்னைய. சரி சரி.
கொஞ்ச நேரம் நியூஸை பார்ப்போம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் சோபனா ரவி. நேற்று சென்ற பள்ளி வாகனம் சுற்றுலா சென்ற பள்ளி வாகனம் 50 மாணவிகளுடன் கவிழ்ந்தது. பெற்றோர்கள் கதறல். பாத்தியா நியூஸை பாத்தியாடி? என்ன நியூஸ்? 50 மாணவிகளோட சுற்றுலா போன வண்டி கவிழ்ந்துருச்சான். சரி, அதுக்கு என்ன இப்ப? நீ கூட போக வேணாமே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். போங்கம்மா, அவங்க வேற பக்கம் போயிருப்பாங்க, வேற மாதிரி நடந்திருக்கும். நான் அதே மாதிரி எனக்கும் நடக்குமா? அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியாதுல்ல. அம்மா, நீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போவேன் கண்டிப்பா. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? போங்கம்மா, நான் போவேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், உங்களுக்கு வரும்போது வளவிலாம் வாங்கிட்டு வரேன்னு நான் சொல்லியிருக்கேன், தெரியும்ல. காசு கொடுத்தா தானே போக முடியும். நான் நீ காசுலாம் கொடுத்துட்டேனே. அப்ப அதை போய் நாளைக்கு டீச்சர்கிட்ட வாங்கிடுவோம். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? கொடுத்தாங்களாம், வாங்கவே முடியாது. நான் வந்து வாங்குறேன். அம்மா, வாங்கவே முடியாதும்மா, போங்கம்மா. நான் வந்து வாங்குறேன். நீங்க வந்து வாங்குறீங்களா? ஆமா, போங்கம்மா. மிஸ், என்னம்மா? மிஸ், எங்க அம்மா டூருக்கு போக வேணாம் சொல்லிட்டாங்க மிஸ். ஏம்மா, நீ தான் ரொம்ப குதிச்சிட்டு இருந்த ஜாலியா? ஆமாம் மிஸ், நீ கேட்காதீங்க, எனக்கு அழுகையா வருது மிஸ். ரொம்ப அழுகையா வருது மிஸ். எனக்கு நானும் வரணும் தான் ஆசை, ஆனால் எங்கள் அம்மா வேணாம் சொல்லிட்டாங்க மிஸ். சரி, அப்போ நான் காசை திருப்பி கொடுத்துருவாமா? சரி மிஸ். இந்தாம்மா. அழுகாதம்மா அர்ச்சனா. போகல, போய் காசு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சந்தோஷம் தானே உங்களுக்கு இப்போ? நாளைக்கு நம்ம பழனிக்கு போறோம். பழனிக்கா? ஆமா, ஆமாம்மா, பழனிக்கெல்லாம் நான் வரல. நாளைக்கு போறோம் பழனிக்கு. சரி, புளியோதரை செய்வோமா, லெமன் ரைஸ் பண்ணுவோமா? சரி வாங்க, நம்ம 2 பேரும் செய்வோம். நான் கூட நினைச்சேன் உன்னை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. பரவாயில்லையே, அடுத்த நோடி புளியோதரை செய்வோமான்னு கேட்டுட்டு. ஆமா, அப்புறம் அதுக்கும் கூட்டிட்டு போகலன்னா நான் என்ன பண்றது?